அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அவலை வச்சு ஹெல்த்தியான ஒரு அவல் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் உங்களுக்கு ஆசையாக, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ப்ளீஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் உங்ககிட்ட இருந்தால் அதில் அவலை போட்டு நல்லா இந்த அவலில் இருக்க அந்த ஸ்டார்ச்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வடிட்டோம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரெயினர்லேயே. இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா கையால் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க, நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அவல் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட என்ன சேர்க்குறேன்னா, ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு 2 அதை நல்லா மேஷ் பண்ணி இது கூட நான் சேர்க்குறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். உங்கள் கார்த்திக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக நான் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த அவலில் இருந்த தண்ணி அந்த இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதையும் மீறி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு ரெடியான உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இத்தனை நேரம் இருக்கணும்னு அப்படிலாம் தேவையே இல்லை. நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. எண்ணெய் இப்போ சூடாக இருக்குது. இதில் நம்ம ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பபிள்ஸ் எல்லாம் போயிட்ட பிறகு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டால் எல்லாமே உடஞ்சி போயிடும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ ஒன் சைடு இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது இருக்க எண்ணெய்லாம் கொஞ்சம் வடிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அவல் ஃபிங்கர்ஸ் ரெடி. கண்டிப்பாக கிட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு, ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.